என்னது இந்த நடிகர்கள்லாம் நிஜமாலுமே பேயை பார்த்துருக்காங்களாடா? ஆமாங்க, அப்படி சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல நிஜமாலுமே பேயை பார்த்து பயந்த நடிகர்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது டைரக்டர் பேரரசு. இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் வந்து பேயை பார்த்து பயப்படல. சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் சென்னையில இருக்க அவங்க ஃப்ரெண்டோட ரூம்ல வந்து தங்கியிருப்பாரு. அப்போ நைட் டைம்ல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பயங்கர பக்தியா இருக்கிறத பார்த்துட்டு பேரரசு கேட்கிறாரு, ஏன்டா வந்து இவ்வளோ பக்தியா இருக்கிற அப்படின்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, டே எனக்கு இங்க வந்து பேய் இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பயம், அதனால நான் சாமி கும்பிட்டு படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரரசுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இந்த ஜன்னல் பக்கத்தால மட்டும் போயிடாதடா, அங்கதான் நான் ஒரு நாள் வந்து பேயை பார்த்து பயந்துட்டேன், நீ அந்த பக்கம் இது போயிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பேரரசு வந்து கொஞ்சம் கூட கேட்காம நைட்டு வந்து நான் ஜன்னலை திறந்து வச்சுட்டு தான் படுத்தே தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்காரு. நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அவர் வந்து தூங்கினதுக்கு அப்புறம் ஜன்னலுக்கு பின்னாடி வந்து ஒரு தாத்தா வந்து அவர் எழுப்பி இருக்காரு. தாத்தானா அவருக்கு வந்து ஒரு 45 வயசு இருக்குமாமா. அவர் வந்து பேரரசை எழுப்பி, மேல வந்து மோட்டர் ஓடுதுப்பா, தண்ணி வந்து கீழே போற மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் போய்